Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருப்பேன் பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே துர்கா வாய்ஸ் ஓவர் சேனல்ல வரும்னு. பட் இப்போ நான் இந்த சீரிஸை இந்த சேனல்லயே போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அண்ட் இந்த சீரிஸை நான் முடிச்சதுக்கு அப்புறமா Dare You to Date or My Romance Scammer இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு சீரிஸ் துர்கா வாய்ஸ் ஓவர்ல வரும். சோ நீங்க அதை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்ல சிங்காகோ கிட்ட இருந்து டாகுயன் கிட்ட இருந்து கடன் வாங்குறவங்க லிஸ்ட வாங்கி பாக்குறான். அண்ட் அதுல இருக்கிற ஒரு ஆளை மட்டும் இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அண்ட் அவனை பத்தி இவங்க சண்டே டாம்ல விசாரிச்சு பாக்குறப்ப அவனும் டாகுயன் இடத்துல கேம்லிங் விளையாடி இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறமா அவனை யாருமே பாக்கல. சோ இப்ப இந்த டீடைல்ஸ கோ இவங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா கிங் சிங்கா கிட்ட நீ என் கூட வாடான்னு சொல்லிட்டு இவன் கோ கிட்ட நீ போய் அரெஸ்ட் வாரண்ட வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறான். தென் சே சிங்காக்கு கால் பண்ணி டரினுக்கு அந்த டால் வந்த விஷயத்த பத்தி சொல்லி அதோட அந்த போட்டோஸையும் அனுப்பிவிட இவன் அந்த போட்டோஸ கிங் அண்ட் மெக் கிட்ட காட்டுறான். கற்பனா இப்ப சிங்காவும் டூப்பும் அந்த பையனோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப சிங்கா அந்த பையனோட அக்கா கிட்ட நான் ஒரு போலீஸ்னு அவனோட ஐடியா காட்ட இந்த பொண்ணு இப்ப அவன் என்ன பிரச்சனைய பண்ணிருக்கான்னு கேக்குறா. அந்த அடுக்கு சிங்காவோ நாங்க ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்தோம்னு சொல்லிட்டு உங்களோட தம்பி இப்ப எங்க இருக்கான்னு கேட்க இவளோ எனக்கு தெரியாது, அவன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்றா. தென் நீங்க அவனை தேடலையான்னு சிங்கா கேட்க அதுக்கு இவளோ நான் எதுக்கு அவனை தேடணும், அவன் ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்கான். அண்ட் அவனுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் அவனை தேடி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்ல சிங்காவோ உங்க தம்பி காணாம போறதுக்கு முன்னாடி அவன் ஏதாச்சும் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணானான்னு கேட்க இவளோ ஆமா அவன் ரொம்ப பயந்து இருந்தான், அவனுக்கு பணம் கொடுத்தவங்க யாரோ அவனுக்கு கால் பண்ணி உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரூபாட கேட்டுட்டே அங்க இருக்கிற டெலிவரி பாக்ஸஸ செக் பண்ணி பாக்குறான். அண்ட் அதுல ஒரு பேக்கேஜ் டரினுக்கு வந்த மாதிரியே சென்டரோட நேம் இல்லாம இருக்கவும் சிங்கா அந்த பாக்ஸ வாங்கி பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட அதை ஓபன் பண்ண சொல்றான். ஆனா இவளோ நாளாட தொட மாட்டேன், வேணும்னா நீங்களே ஓபன் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்ல சிங்காவோ சரின்னு அந்த பேக்கேஜ ஓபன் பண்றான். அண்ட் அதுக்குள்ள சேம் டெடி பேர் டால் இருக்கவும் சிங்கா அந்த டாலை கீழே போட்டு உடைக்கிறான். அந்த அடுக்குள்ள இவங்களுக்கு சிங்கத்தோட டாலும் ஒரு டாலிஸ்மேனும் கிடைக்க ரூப் அந்த டாலை பார்த்துட்டு இது சண்டேக்குள்ளது, முன்னாடி சண்டேக்குள்ளது ஃபெயில் ஆனனால அந்த கில்லர் அகைன் ஒரு சண்டேவை டார்கெட் பண்ணிருக்கான்னு சொல்றான். கற்பனா இப்ப சிங்காவும் டூப்பும் இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர் பிளேஸ்க்கு வராங்க. அண்ட் இங்க ஆல்ரெடி கிங்கோட தலைமையில சர்ச்சிங் போயிட்டு இருக்க ஒரு ஆபீசர் இவங்க கிட்ட வந்து இந்த வாலெட்டும் லைட்டரும் மட்டும் தான் இங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி தரான். அண்ட் சிங்காட எவிடன்ஸ வாங்கி பாக்குறப்ப ரூபா அவனை கூப்பிட்டு நான் வேணா உன்னை ட்ரை பண்ணி பாக்கவா, என்னடா ஒரு நல்ல பேய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குல்ல, சோ நான் இந்த பில்டிங் குள்ள தனியா போய் அதுகிட்ட பேசி பாக்குறேன், அது மூலியமா நம்மளோட இன்வெஸ்டிகேஷனும் ஸ்பீடா முடியும்னு சொல்ல சிங்காவோ சரி பத்திரமா போ, பட் ஏதாவது பிரச்சனைனா உடனே நான் கட்டி கூப்பிடுன்னு சொல்ல ரூபம் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள தனியா போறான். அண்ட் உள்ள அவனோட அம்மாவோட ஆவியோ இந்த பக்கமா வான்னு அவனை கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தென் இவன் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. சோ இவன் அகைன் அவனோட அம்மாவை கூப்பிட்டு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க இவங்களோ டூப் முன்னாடி வந்து நின்னுட்டு இந்த பக்கமா போன வழி காட்டுறாங்க. தென் டூப்போ வேகமா வெளியே ஓடி வந்து சிங்காவை கூப்பிட அதுக்கப்புறமா சிங்காவும் கிங்கும் டூப் கூட இந்த பில்டிங் குள்ள வராங்க. அப்ப டூப் ஒரு இடத்துல நின்னு அவன் அங்கதான் இருக்கான்னு கை காட்ட சிங்காவோ நீங்க வெயிட் பண்ணுடான்னு சொல்லிட்டு இவனும் கிங்கும் அங்க போறாங்க. அப்ப கிங் சிங்கா கிட்ட அவன் ஏதோ பேய் கிட்ட பேசி இந்த இடத்த கண்டுபிடிச்சன்னு கடை விட்டுட்டு இருக்கான். அண்ட் அதை நம்பி நீயும் இங்க தேட வந்திருக்கியன்னு சொல்ல அதுக்கு சிங்காவோ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இருக்காத இங்க இருந்து போயிரு, இதை நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, பட் நான் டூப்ப நம்புறேன்னு சொல்றான். தென் சிங்கா இங்க வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்க அதுக்குள்ள டூப் சொன்ன மாதிரியே அந்த பையனோட டெட் பாடி இருக்குது. சோ சிங்கா அதை பார்த்ததும் டூப்ப கார்ல போய் வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ இங்க வர சொல்றான். தென் இந்த இடத்த சர்ச் பண்றப்ப இவங்களுக்கு அந்த பையனோட மொபைல் கிடைக்குது. அண்ட் சிங்கா அதை வாங்கி சுவிட்ச் ஆன் பண்ணதும் அதுல ஒரு வாய்ஸ் மெயில் வருது. அண்ட் அதுல டாகுயன் நீ என்னோட பணத்தை தரியா ஆர் நான் உன்னோட ஆர்கன்ஸை எடுத்து விக்கெட்டுமானு மிரட்ட கிங் அந்த ஆடியோவை கேட்டு நான் இந்த சிக்னலை ட்ராக் பண்ண சொல்றேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா சே சிங்காக்கு கால் பண்ணி டே நீ எப்போட இங்க வர, டரின் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்ல கிங் அதை கேட்டு நான் அங்க போறேன் நீ இந்த வேலையை பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இங்க வெளியே டூப் சோகமா நின்னுட்டு இருக்க சிங்கா அங்க வந்து என்னடாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் கொஞ்சம் முன்னாடியே அந்த பேய் கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ண சிங்காவோ பட் உன்னால தாண்டா எங்களால அந்த பாடியை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆண்டி நீ யாரோ நீ கடை சொல்றேன்னு உன்னை சண்டைக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு டூப்பும் ஹாப்பி ஆயிட்டு அவன் சிங்காவோட கையில அவன் செஞ்ச பிளவர் பிரேஸ்லெட்டை போட்டு விடுறான். அண்ட் அது சிங்காக்கு கரெக்டா ஃபிட் ஆகவும் என் சைஸ் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கியடான்னு சிங்கா சொல்ல டூப்போ உன்னோட கை சைஸ் மட்டும் இல்ல உன்னோட எல்லா சைஸும் எனக்கு தெரியும்னு இவன் டார்க்கா பேசவும் போடா பொறுக்கின்னு சிங்கா சொல்லிட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு போறான். கற்பனா இங்க கிங் சேயோட காண்டோக்கு வந்து அந்த டாலர் கலெக்ட் பண்ண சிங்கா வரலையான்னு சே கேக்குறான். அண்ட் அதுக்கு கிங்கோ என்ன அப்படி பாக்காடடா, நான் இன்னமும் இந்த கேஸோட ஹெட் தான், அதோட எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க என்ன நடந்ததுன்னு இவன் சே கிட்ட கேட்க இவனும் எங்களுக்கு எங்க இருந்தோ இந்த டெலிவரி வந்தது அண்ட் நாங்க ரொமான்ஸ் பண்றப்பன்னு இவன் ஸ்டார்ட் பண்ண டரின் உடனே நீ இதெல்லாம் சொல்ல தேவையில்லடான்னு செய்ய ஸ்டாப் பண்ணி நாங்க வீட்டை கிளீன் பண்றப்ப அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு கிங் கிட்ட சொல்ல அதை கேட்டு கிங்கோ சரி நான் போய் வேற ஏதாவது
எவிடன்ஸ் கிடைக்குதான்றத செக் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கோ கிட்ட இந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண சொல்றான். அப்ப சே டரீனை தள்ளி கூட்டிட்டு வந்துட்டு ஏன்டா நீ இன்னமும் ஒரு மாதிரி இருக்க, அதான் அந்த டாலை எடுத்துட்டு போயிட்டாங்கல்லன்னு சொல்ல டரீனோ எனக்கு இப்ப அந்த டால் பிரச்சனை இல்ல, இந்த கிங் தான் பிரச்சனை, இவன் தான் டூப்பை தப்பா ஃப்ரேம் பண்ணி ஜெயில போட்டிருக்கான்னு சொல்லி கோவப்பட அதுக்கு சேயும் சரி நீ அதை விடுடா, இப்போதைக்கு நாம அவன் சொல்றதான் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிங் அவங்க கிட்ட நான் உங்க சேஃப்டிக்காக இங்க ஒரு ஆளை விட்டுட்டு போறேன் அண்ட் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல டரீன் அதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போ நாங்க ஓகேடான்னு சொல்லவும் டே கொஞ்சம் சும்மா இருறான்னு சே அவனை ஸ்டாப் பண்றான். அப்ப கிங்கோ நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ அதை நம்ப போறது இல்லன்றது எனக்கு தெரியும், பட் இப்ப நான் மாறிட்டேன்றத உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு இவன் டரீன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போறான். தென் பின்னாடி ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சிட்டு இவன் திரும்பி பாக்குறப்ப விண்டோல இந்த பேய் கிங்க பாட்டுட்டு அங்க ரெண்டு மறைஞ்சு போகுது. அப்ப சே அவனை பாட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்க இவனும் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு வெளியே போறான். கற்பனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அவ மேக் மட்டவங்க கிட்ட அந்த பாடி இருந்த இடம் சண்டி டாம்க்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அண்ட் ஆஸ் யூஸ்வல் அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எதுவும் வேலை செய்யலன்னு சொல்ல டாக்கு ஏன் கில்லரா இருந்தானா அவன் சண்டி டாம்லயே கொலைகளை பண்ணிருக்கலாமே, பட் எதுக்காக அவன் இந்த இடத்த யூஸ் பண்ணணும்னு கிங் கேட்க சிங்காவோ இப்ப சண்டி டாமுக்குள்ள அடிக்கடி போலீஸ் போயிட்டு வரனால அவன் இடத்த மாட்டிருப்பான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு கிங்கோ டென் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாடியை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம், இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆனா அந்த கில்லர் உசாராயிருவான்னு சொல்லிட்டு இவன் சிங்கா எடியோ யோசிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறான். தென் இவன் அதை பத்தி அவங்க கிட்ட கேட்க சிங்காவோ அந்த கில்லர் 4 பேசஸ்ல சூஸ் பண்றான்றது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு, பட் அவன் எக்ஸாக்டா எப்படி ஆளுங்களை சூஸ் பண்றான், ஐ மீன் நட்டியும் வரிட்டும் சண்டி டாம்க்கு ரெகுலரா போறவங்க, சோ அவங்கள சூஸ் பண்ணதுல ஒரு லாஜிக் இருக்கு, பட் அவன் எப்படி டரீனையும் ஜம்பையும் சூஸ் பண்ணான்னு கேக்குறான். கற்பனா இங்க ஜம்ப் தூக்கத்திலையும் பயந்து என்கிட்ட வராதுன்னு புலம்பிட்டு இருக்க பாமாடு பாட்டி இந்த பொண்ணு கிட்ட நீ இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு இவளும் நான் கூட்டிட்டு போனேன்டா, டாக்டர் இவன் நல்லா ரெஸ்ட் எடுத்தானா சரியாயிரும்னு சொன்னாரு, பட் இவன் காலையில இருந்து இப்படிதான் தூங்கிட்டு இருக்கான், ஆனா இது வரைக்கும் சரியான மாதிரி தெரியலன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் ஒருவேளை ஜம்ப் உண்மையிலேயே பேயதான் பாட்டிருப்பானோ, அப்படி இருந்தா நம்ம போக வேண்டியது டாக்டர் கிட்ட இல்ல சாமான் கிட்டன்னு சொன்னதும் டே நீ சும்மா அடியே சொல்லிட்டு இருக்காத, நீ இப்பவும் இத கண்டென்ட் ஆக்கலாம்டா யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டு இவ பாம திட்டுறா. அண்ட் அதுக்கு இவனும் சரி விடு நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட கழுத்தை வேகமா சொரிய இந்த பொண்ணும் பாமோட ஃபேஸ்லயும் பாடியிலயும் ரேசஸ் இருக்கிறத பார்த்து உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு பாமும் ஒன்னும் இல்ல என்னோடது வீக் பாடி, சோ நான் சரியா தூங்காதனால இப்படி வந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்டு இவளோ சரிடா நீ உன்னை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவ பாம ஜம்போட மெடிசனை கொண்டு வர சொல்றா. அண்ட் அடுப்படி இவனும் அந்த டேபிள்ல இருக்கிற மெடிசன் எடுக்க போக இவனுக்கு முன்னாடி இந்த பேய் வந்து நிக்குது. அண்ட் அட பாட்டு சாக்ல இவன் அப்படியே நின்னுற இவளும் இன்னும் என்னடா பண்றன்னு பாம கூப்பிடுறா. அண்ட் அதுல அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. சோ இவனும் நானும் டேப்லெட் சாப்பிடணும் அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சமாளிச்சுட்டு இவன் ஜம்போட டேப்லெட்டை எடுத்து கொடுக்கறான். கற்பனா இங்க சிங்கா அந்த கில்லரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தூப்பாங்க வந்து நீ இன்னும் தூங்கலையான்னு கேக்குறான். தென் நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத என்கிட்ட சொல்லு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல சிங்காவோ எனக்கு இப்ப அந்த கில்லர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும், என்னால இப்படி டெட் பாடிஸ மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு அவங்கள உயிரோட காப்பாத்தணும்னு சொல்ல டூப்போ தென் நாம இதெல்லாம் ஆரம்பிச்ச இடத்துக்கு போலான்னு இவன் சிசகேட்ட பத்தி சொல்லிட்டு அங்க இதுக்கு முன்னாடி ஒரு சாமன் அந்த ரிஷ்வல பண்ணதா என்னோட அங்கிள் சொன்னாரு. சோ நாம அந்த சாமன் கிட்ட பேசினா அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பட் நாம அங்க நேர்ல போய் தான் பேச முடியும்னு சொல்ல ஏன்டா நீ கால் பண்ணி கேளன்னு சிங்கா சொல்றான். ஆனா அந்த சாமன் எப்பவோ இறந்து போயிட்டாருன்னு டூப் சொன்னதும் தென் நீ அவரோட ஆவி கிட்டியாடா பேச போறேன்னு சிங்கா சாக்ல கேட்டுட்டு சரி நான் என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாம அங்க கிளம்பலான்னு சொல்றான். அண்ட் இதை கேட்டு டூப்போன் தென் நீ எனக்கு இன்னும் 2 ரிவார்டு கொடுக்கணும்னு சொன்னதும் சிங்கா சிரிச்சிட்டு என்னடா நான் கோடு போட்டா நீ ரோடு போடுறேன்னு கேட்க நான் 2மே போடுவேன்னு டூப் சொல்லிட்டு அவன் சிங்காவை கிஸ் பண்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே டாக்குயன் ஒரு இடத்துக்கு வர அங்க சண்டி டாம சேர்ந்த ஆட்கள் 2 பேர் வராங்க. அப்ப இவரும் மாஸ்டர் ஐசோன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை அனுப்பி விட்டாரான்னு கேட்க இவங்களும் அவரை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. தென் மாஸ்டர் ஐசோன் அங்க வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பட் நான் அதை லீகலா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவரு டாக்குயனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்ப இவரும் என்னை விட்டுருங்க நான் இந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவரு பணத்தை ஏமாட்டினதுக்காக திட்டுறாங்க. அப்ப மாஸ்டர் ஐசோன் அவங்க கிட்ட நீங்க எல்லாரும் சைலண்டா இருங்க, போலீஸ் இவரை ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரு 7 பேரை கொலை பண்ணிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் என்ன இவங்க 7 சொல்றாங்கன்னு இவரு ஷாக் ஆகுறாரு. அந்த போலீஸும் இவரை பேச விடாம அங்க 2 அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கற்பனா இப்ப சிங்கா இவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேக்குறான். அண்ட் அதுக்கெல்லாம் இவரோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போய் சொல்ல கிங்கா அவரு பணத்தை ஏமாட்டினதுக்கான எவிடன்ஸ காட்டி இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். அண்ட் அதை பாடுறதுக்கு அப்புறமா இவரோ இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சமா கேம்லிங் விளையாடுவேன்னு சொல்ல சிங்கா அவரு கடன் கொடுத்தத பத்தி கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பணத்தை கொடுத்தேன்னு சொல்ல தென் அவங்க பணத்தை திருப்பி தராதனால நீங்க கோவத்துல அவங்களை கொண்டுட்டீங்களான்னு கிங் கேக்குறான். அண்ட் அதை கேட்டு இவரோ ஷாக் ஆயிட்டு என்ன நீங்க ஏதோ சொல்றீங்க, நான் கேம்லிங் விளையாடுறது உண்மை அண்ட் நான் அவங்களுக்கு லோனை கொடுத்ததும் உண்மைதான், பட் நீங்க சொல்ற மாதிரி நான் யாரையும் கொல்லலன்னு சொல்ல கிங்கோ நட்டி அண்ட் வரிட்டோட போட்டோவை காட்டி இவன் 2 நாள் முன்னாடி இறந்து போயிருக்கான் அண்ட் இவன் நேற்று இறந்து போயிருக்கான், இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க இவரோ அகைன் எனக்கு எதுவும் தெரியாது நான் யாரையும் கொல்லலன்னு தான் சொல்றாரு.
அப்ப சிங்காவோ இந்த 7 பேரோட போட்டோவை காட்டி இவங்களும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இவரும் இவங்கெல்லாம் ரெகுலரா சண்டி டாமுக்கு வரவங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இறந்து போயிட்டாங்களான்னு ஷாக்ல கேட்க சிங்காவோ உங்களுக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதான்னு விசாரிக்கிறான். அண்ட் அதுக்கு இவரும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அடிச்சு சொல்ல தென் இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்கன்னு சிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரும் நான் பணத்தை அடிச்சு எடுக்கடா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு நினைச்சு நான் மறைஞ்சிருந்தேன். தென் சண்டி டாம்ல இருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நினைச்சுதான் நாங்க போனேன். பட் நாங்க கையும் காலமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பட் நீங்க சொல்ற கொலைகளை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க இருக்கிறவங்க மாஸ்டர் ஐசோன் கிட்ட டாக்குயல் ஒரு ரிச்சுவலுக்காக தான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணாருன்னு சொல்றாங்களே அது உண்மையான கேட்க இவரும் அதை பத்திலாம் எனக்கு தெரியல அந்த விஷயத்த போலீஸ் பாத்துப்பாங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க சிங்கா அவனோட திங்ஸ பேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிங் அங்க சிங்கா கொடுத்த லீவ்ல தர கொண்டு வந்து என்னடா நீ நாளைக்கே சிசக்கெட்க்கு கிளம்புறியான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆயிருச்சுல சோ இப்ப நான் சிசக்கெட்டுக்கு போயிட்டு பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்றத கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்ல கிங்கோ சரி நீ மெக்கையும் உன் கூட கூட்டிட்டு போன சொல்றான். அண்ட் சிங்காவோ மெக்க இங்கே இருக்கட்டும் அவன் இங்க இருந்தானா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் கூட டூப் போறான்னு சொல்ல அடி கேட்டு கிங்கோ என்னடா இப்பெல்லாம் நாளுக்கு நாள் அந்த பையன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே போற என்னோட பார்ட்னர் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டானான்னு கேட்டுட்டு பட் நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன்னு சொல்ல சிங்காவோ ஒன்னொரு பிரச்சனை நீ என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்றான். தென் கிங்கோ அங்க ஏதாச்சும் நடந்தா உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல சிங்காவோ அது எனக்கே தெரியும் நீ தான் என்னோட பாஸ்ன்றத என்கிட்ட அடிக்கடி நீ சொல்லி காட்ட தேவையில்லைன்னு சொல்ல அதுக்கு கிங்கோ நான் இதை உன்கிட்ட ஒரு பாஸா சொல்லல இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளாம் ஒரே டீம் தான் சோ நீ தனியா போறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல சிங்காவோ சரி அங்க ஏதாவது நடந்தா ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனும் டூப்பும் சிசக்கெட்க்கு கிளம்புறாங்க. தென் இவங்க இந்த இடத்துக்கு வந்துடும் டூப் சிங்கா கிட்ட இவங்க தான் என்னோட அங்கிள் அண்ட் ஆன்டின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். தென் இவங்க அப்படியே கேஷுவலா பேசுறப்ப இவரு டூப் கிட்ட அவங்களோட லக்கேஜ் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட வர சொல்றாரு. அப்ப சிங்காவோ நான் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல அடி கேட்டு இவரும் நீ எடுக்க ஹோட்டல்ல போயிட்டு காசை வேஸ்ட் பண்ற அண்ட் அதோட நீ டூப்போட பார்ட்னர் வேற சோ நீங்க தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்ல அடி கேட்டு சிங்காவோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரான். ஆனா டூப்பா அவனை ஸ்டாப் பண்ணி நீ இதே ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல சிங்காவோ இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒட்டுக்கிறான். தென் அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்குறதுக்கு பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப சிங்கா டூப் கிட்ட நீ தான் உன்னோட அங்கிள் கிட்ட நம்ம கபிள்ஸ்ன்றத சொன்னியான்னு கேட்க டூப் போன ஆயிரம் சொல்லல அது அவரா நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றான். அண்ட் அடி கேட்டு சிங்காவோ அது எப்படி அவரா நினைப்பாரு நான் இது வரைக்கும் உன்னை என் பார்ட்னரா இருந்து கேட்கவே இல்லையேன்னு சொல்ல அடி கேட்டு டூப்போ தென் இப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேக்குறான். அண்ட் சிங்காவோ எனக்கு சரியா தெரியல மேபி இத சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவன் வைக்கப்பட டூப்போ சிங்கா கிட்ட க்ளோஸா வந்து தென் நம்ம எப்போ பார்ட்னர்ஸ் ஆகும்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு இவனும் ஃபர்ஸ்ட் இந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம அபிஷியல் ஆகலாம்னு சொல்லிட்டு ஏன் முன்னால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்க டூப்போ நீ என் கூட இருந்தா மட்டும் போடும் நான் எவ்வளவு நாள் வேணாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறப்ப டூப்போட அங்கிள் டூப் கிட்ட நான் அந்த சாமானோட அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன்டான்னு சொல்றாரு. அப்ப சிங்கா அவர்கிட்ட உங்களுக்கு அந்த சாமான பத்தி தெரியுமான்னு கேட்க இவரும் நான் அவரை நேர்ல பார்த்தது இல்ல எனக்கு அவரை பத்தி கிராண்ட் மாஸ்டர் தான் சொன்னாரு அவரு அதிக நாள் உயிர் வாழ்றதுக்கு 7 பாடிஸ வச்சு ஒரு ரிச்சுவலை பண்ணிருக்காரு அண்ட் அதுக்கு கிராண்ட் மாஸ்டரும் அவரை வார்ன் பண்ணிருக்காரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லதுல போய் முடியாதுன்னு பட் அந்த சாமான் அதெல்லாம் நம்பவே இல்லைன்னு சொல்ல தென் இதுதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சான்னு சிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கே ஒரு ஆமான்னு சொல்லிட்டு அந்த கேஸ ஒரு போலீஸ் ஆபீசர் ஹேண்டில் பண்ணாரு பட் சடனா அவருக்கு பைத்தியம் பிடிச்சி இங்க இருந்து காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சோ யாரும் அந்த சாமானோட வீட்டு பக்கம் போக மாட்டாங்கன்னு சொல்ல அது கேட்டு டூப்போ அங்க போனா விளைவுகள் இவ்வளவு மோசமா இருக்குமான்னு கேட்டு பயப்படுறான். கட் பண்ணா இப்ப சிங்காவும் டூப்போ அந்த சாமானோட வீட்டுக்கு வராங்க. அப்ப சிங்கா டூப் கிட்ட அவர் இறந்துதான் பல வருஷம் ஆயிருச்சு தென் ஏன் அவர் இன்னும் மறுபடியும் பிறக்காம இருக்காருன்னு கேட்க டூப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண ரிச்சுவல்ல ரசன் தப்பு நடந்திருக்கும் அதுதான் அவர் அகைன் பிறக்க விடாம தடுக்குதுன்னு சொல்றான். தென் சிங்காட டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர டூப்போ சிங்காவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டே உள்ள வரான். தென் இவன் இடத்த சுத்தி பார்த்துட்டு சிங்காவோட ஷர்ட்ல இருந்து அவன் கையெடுக்க சிங்காவோட என்ன டூப்பை திரும்பி பார்த்து ஏன்டா கையெடுத்துட்டேன்னு கேக்குறான். அப்ப இவனும் நீ வெளியே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்ல சிங்காவும் உன்னை அப்படிலாம் தனியா விட்டு போக முடியாதுன்னு சொல்றான். ஆனா டூப்போ நீ என்ன நம்பு இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சிங்காவை வெளியே அனுப்புனதும் அந்த டோர் தானா க்ளோஸ் ஆயிருது அதோட அங்க இருக்கிற விண்டோஸ் எல்லாமே தானா க்ளோஸ் ஆக அந்த சாமானோட ஆவி டூப் முன்னாடி வந்து நின்னுட்டு நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இடத்துக்கே வந்திருப்ப இங்க இருந்து உன்னால உயிரோட வெளியே போகவே முடியாதுன்னு கோவமா சொல்ல டூப்போ அவரை பாட்டு பயத்துல பின்னாடியே போறான். அண்ட் அங்க இருக்கிற மத்த பேய்ங்க எல்லாம் டூப்பை சுத்தி வளைக்க இவனும் அதுங்களை பார்த்து பயத்துல கட்டுறான். அண்ட் இதோட எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.